அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க. இந்த ஒரு வார்த்தையை 7 முறை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இதுவரைக்கும் நடக்கலை அப்படின்னு விட்ட உங்களுடைய பிரார்த்தனையை இது நிறைவேற்றி தருங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட சக்தி ரொம்பவும் அற்புதமாக இருக்கும். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மாதம் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மாதம். அது கூடவே இன்றையிலிருந்து 9 நாட்கள் நவராத்திரி, அதாவது தெய்வ சக்தியோட ஆற்றலும் அதிகமாக இருக்கும். இந்த 9 நாட்களில் நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். உங்களால் பூஜை பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் பண்ணலாம். பூஜை பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தாலுமே இதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நான்வெஜ் சாப்பிட்டாலும் பண்ணலாம். மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக பண்ணலாம். எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது இந்த 9 நாட்களில் தான் இதை செய்யணுமா அப்படின்னு கிடையாது. இந்த மாதத்துக்குள்ளே உங்களால் எப்பொழுது செய்ய முடியுதோ அப்போ மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். ஒரு 7 நாட்களுக்கு மட்டும் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதாவது காலையில் நீங்கள் ஏந்திரிச்சு நீங்கள் ஆஃபீஸ் போனாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அதாவது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பூஜை ரூமில் உட்காந்தும் செய்யலாம், இல்லை வெளியில் ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துட்டு கூட இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லை நோட் எடுத்துக்கோங்க, டைரி எடுத்துக்கோங்க. எது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு இது வரைக்குமே நடக்கலை, கிடைக்கல, ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, இந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை நடந்து முடிஞ்சது போல் எழுதுங்க. எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 முறை மட்டும் நீங்கள் எழுதினா போதுங்க. காலையில் நீங்கள் இதை ஆஃபீஸில் இருந்து கூட செய்யலாம். எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கூட செய்யலாம். நீங்கள் பூஜை ரூமில் உட்காந்தும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். முழுக்க நம்பிக்கையோடு செய்யுங்க. அதாவது உங்களுடைய நிறைவேறாத ஒரே ஒரு பிரார்த்தனையை 7 முறை நீங்கள் எழுத போகிறீங்க. அவ்வளோதான். காலையில் 7 முறை எழுதிட்டீங்க இல்லையா? மதியம் எப்பொழுது உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, எப்போ வேண்டுமென்றாலும் உங்களுக்கு டைம் கிடைக்கிற அந்த நேரத்தில் திருப்பி காலையில் எழுதுனீங்க பாருங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை. அதை மதியம் அதே பிரார்த்தனையை 7 முறை எழுதுங்க. இப்படி எழுதி முடிச்சிட்டிங்க இல்லையா? அதோடு விட்டுடுங்க. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 8லேருந்து 9 மணிக்குள்ளே காலையில் என்ன வேண்டுதலை நீங்கள் எழுதுனீங்களோ அதே வேண்டுதலை 7 முறை நடந்து முடிஞ்சது போல் எழுதுங்க. இப்படி எழுதிட்டு அந்த பேப்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் இந்த பூஜை ரூம்லேயும், அதாவது இந்த 9 நாட்களில் நம்ம தெய்வ சக்தியோட ஆற்றல் அதிகமாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வம் யாரோ, உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவங்கள மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு பிரபஞ்சத்துக்கிடமும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த ஒரு வேண்டுதலை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை 4ஆக மடித்து நீங்கள் பூஜை ரூமில் பூஜை செஞ்சிங்கன்னா பூஜை பண்ணும்போது ஆரத்தி காட்டுறீங்க பாருங்கள், அதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை ஏதாவது ஒரு பிளேட்டில் இல்லை மண் தட்டு இல்லைன்னா தூபக்கால் இருக்கும் பாருங்கள், அதில் இந்த பேப்பரை வச்சு அதுக்கு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு அதை நீங்கள் ஏற்றிடுங்க. அது நல்லா கொழுந்து விட்டு எரியும். இப்படி எரியும் போது நம்மளுடைய கோரிக்கையை நம்ம இஷ்ட தெய்வத்திடமும் குலதெய்வத்திடமும் இந்த பிரபஞ்சத்திடமும் சேர்த்துட்டோம். அதனால் இது போல் செஞ்சு அந்த சாம்பல் ஆனதுக்கப்புறம் அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போய் வெளியில் ஊதி விட்டுடுங்க. இதே போல் 7 நாட்கள் மட்டும் செய்யுங்க. 7 நாட்களும் காலையில் 7 முறை எழுத போகிறீங்க, மதியம் 7 முறை எழுத போகிறீங்க, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 7 முறை எழுத போகிறீங்க. அன்றைய நாளில் இதை நீங்கள் எரித்து அந்த சாம்பலை ஊதி விட்டுடுங்க. 7 நாளும் அன்னன்னைக்கே எழுதி அன்னன்னைக்கே பிரார்த்தனை பண்ணி அன்றைக்கே அதை எரித்து அந்த சாம்பலை நம்ம வெளியில் ஊதி விட்டுடுறோம். இப்படி செய்கிற பட்சத்தில் 7 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் இந்த 9 நாளில் என்றைக்கு வேண்டுமென்றாலும் நீங்கள் தொடங்கலாம். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் செஞ்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு மாதவிடாய் காலம் வந்தாலுமே வீட்டில் ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துட்டு இதை நீங்கள் செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 9 நாட்களில் என்றைக்கு இந்த வீடியோ பார்த்தாலும் கண்டிப்பாக இதை நீங்கள்
முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த 9 நாட்களில் உங்களால் செய்ய முடியாவிட்டாலும் இந்த அக்டோபர் மாதம் முடிகிறதுக்குள்ளே இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் நிச்சயமாக நம்மளுடைய குலதெய்வமும் நம்ம இஷ்ட தெய்வமும் இந்த பிரபஞ்சமும் நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரும். நிறைய பேர், அதாவது 777 மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது நிறைய பேர் செய்து பலன் கண்டிருக்காங்க. எழுதும்போது எந்த இடத்துலையுமே கொஷின் மார்க் வைக்காதீங்க. இதெல்லாம் செஞ்சால் நடக்குமான்னு கூட நீங்கள் யோசிக்காதீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. இது எதற்கு வேண்டும் என்றாலும் செய்யலாம். குழந்தை பாக்கியத்திற்கு, வீடு கட்டணும், ப்ரமோஷன் வேணும், அதே போல் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அது போல் இருக்கிற விஷயத்துக்காகவும் இதை நீங்கள் முயற்சி செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் தேவைப்பட்டாலும் அந்த பணத்திற்காகவும் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். நிச்சயம் கைமேல் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவு. யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். குழந்தைகள், பெரியவர்கள், யார் வேண்டுமென்றாலும் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்க. நீங்கள் பேப்பரில் வந்து எழுதுறீங்க பாருங்கள், அந்த பேனாவின் நிறம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் பென்னாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நம்மளுடைய பிரார்த்தனையை மிக விரைவில் நிறைவேற்றி தரும். ரெட் கலர் பென் கிடைக்காதவங்க ப்ளூ கலர் பெண்ணாலே எழுதலாம். முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயந்தான். இதை நீங்கள் அக்கம் பக்கத்தில் யாருக்குமே பகிர்ந்துக்க வேண்டாம். எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போதும் யாருக்கும் தெரியாமல் நம்ம கொஞ்சம் அமைதியாக நம்ம செஞ்சோம்னா அது உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கும். அதே போல் நீங்கள் எழுதுறீங்க பாருங்கள் பேப்பர், காலையில் ஒரு பேப்பர் எழுதிருப்பீங்க, மதியம் ஒரு பேப்பர் எழுதிருப்பீங்க, இரவு ஒரு பேப்பர் எழுதுனீங்கன்னா அந்த 3 பேப்பரையுமே 4ஆக மடித்து ஒன்றோட ஒன்று வச்சு மடித்து அதுக்கு மேலே கற்பூரத்தை ஏற்றி அதை வந்து எரிய விட்டுடுங்க. சப்போஸ் ஒரே பேப்பரில் எழுதினாலும் இதே மெத்தடு தான். நோட்டில் எழுதிருந்தீங்கன்னா அந்த பேஜை கிழித்து அதை 4ஆக மடித்து அதுக்கு மேலே கற்பூரத்தை வச்சு ஏற்றிடுங்க. நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி.